ஹலோ காய்ஸ், தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை என்ற மாதிரி அசலங்க தனி ஒருவனாண்டு சரித்திருக்கிறான் இந்த ஆஸ்திரேலியா டீம். ஏனென்று கேட்டீங்களா, இதுக்கு முன்ன நடந்த டெஸ்ட் மேட்ச்ல 2 டெஸ்ட் மேட்சும் தோத்து தொடர இழந்து அவமானப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி அசலங்காண்ட பேட்டிங் இருந்திருக்கு. இன்றைக்கு அசலங்க செஞ்சுரியை தாண்டி ஒரு அடிச்சிருக்கிறான். அதை பற்றி நான் சொல்றேன். அதுக்கு முன்ன இந்தியா கதைக்குள்ள போனோம்டா, ஸ்ரீலங்கா டோஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. பேட்டிங் எடுத்தா பதும் நிசங்கவும் அவிஸ்கர் பெர்னாண்டோவும் ஓப்பன். பதும் நிசங்க வழக்கம் போல ஒரு 4 அடிச்சு போட்டு ஜோன்சன் பந்துக்கு அவுப்பிட்டார். உண்மையிலேயே அந்த ஜோன்சன் பந்தை பார்க்க பழைய ஜோன்சன் ஒரு விளையாடு நான் தெரியுமோ, மூஞ்சி அறிவா 150 நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவனை தான் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஸ்விங் ஆகுது தெரியாம ஸ்விங் ஆகுது, அப்படி ஒரு ஸ்விங். இது தெரியாம ஃபர்ஸ்ட் ஓவரே வெளுக்க வலிக்கிட்டு அவனுக்கு 15 அவுட். 15 எப்ப பார்த்தாலும் இந்த விளையாட்டை தான் காட்டுற ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை, தான் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுன்ற ஒரு எண்ணம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அடிச்சு அவுப்பட்டு போய்கொண்டு. சரி, போனா போது ஒரு விக்கெட்டை சாமிக்கு விட்டாச்சு. குசல் மெண்டிஸ் வந்து வெளுப்பான்னு பார்த்தா குசல் மெண்டிஸும் அவிஸ்காவும் 2 விளையாடி கொண்டிருக்கு. அவிஸ்கா ஆட்டம் முடிஞ்சு ஆள் போட்டு ரைட் 2 விக்கெட் க்ளோஸ். ரைட், வழக்கம் போல ஸ்ரீலங்கா டீம் துவங்கிட்டு இனி ஸ்ரீலங்கா டீம் யாராலையும் காப்பாத்தலான்னு பார்த்தா அடுத்தது நம்மளோட கமிண்டு. நான் டெஸ்ட் மேட்ச்ல தான்டா ஃபோம் வளர்ந்துட்டேன், ஓடியல் இழக்க மாட்டேன்னு கமிண்டு மெண்டிஸை ஆஸ்திரேலியன் போலர்ஸ் எல்லாம் திணற வச்சு கொண்டு இருந்தாங்க. இவன் இஞ்சா பக்கம் திணறி கொண்டிருக்க, அங்கால் பக்கம் குசல் மெண்டிஸ் திணறி கொண்டிருக்க. 2-3 4 எச் பண்ணி போக, அதுக்கு பிறகு அடுத்த பந்து எச் பண்ணி குசல் மெண்டிஸ் அவுப்பட்டு வெளியில போட்டான். இருந்த ஒரு நல்ல பேட்ஸ்மேன் குசல் மெண்டிஸ் தான். அவனும் அவுப்பட்டான். 3 விக்கெட் போட்டது 30 ரன்னுக்கு சோழி முடிஞ்சு ஸ்ரீலங்கான்னு பார்த்தா வந்தான் நம்மளோட அசலங்க. வந்ததுல இருந்தே நீட்டா விளையாடு நான் பார்க்கவே ஆசையா கிடந்தது. அணைக்கிற பந்து அணைச்சு, அடிக்கிற பந்து அடிச்சு நின்று விளையாடி கொண்டிருக்க. அங்கால் பக்கம் சப்போர்ட்டை கொடுப்பான்னு பார்த்து நம்மளோட கமிட்டி மெண்டிஸ் அவுப்பட்டு வெளியில போட்டான். சரி, நீ போ, லியானாக இருக்கிறான், அவன் வளமையா ஓடியில பின்னிக்கிறங்கி ஒரு 50 ரன் அடிக்கிறவன். சமாளிச்சு நின்று விளையாடினான்டா கொஞ்சம் விளையாடுவான்னு பார்த்தா சமாளிச்சு கொஞ்சம் நின்றவன் ஆளால கனநேரம் நிக்கலாம போச்சு. அப்ப அவரும் 11 ரன்னுக்கு அவுப்பட்டு போட்டேன். இந்த இடைக்குள்ள ஒரு விஷயம் நடந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூமை காட்டி கொண்டு வராங்க. சனா ஜெயசூரியா இருந்து கொண்டு பக்கத்தை வெள்ளாடாவை வச்சு கொண்டு ஓதி கொண்டு இருக்கிறா. வெள்ளாடாவும் மண்டே ஆட்டி கொண்டு நிற்குது. நான் என்னடா இவனுக்கு சொல்லி கொண்டு இருக்கான்னு பார்த்தா வந்தபோது நல்லபடியா விளையாடுறான் வெள்ளாளகே. அவன் அசலங்கோட சேர்ந்து நல்லா விளையாடி அவன் ஒரு 30 ரன் அடிச்சுட்டு அவன் அவுப்பட்டான். சரி, அவன் அவுப்பட்டா என்னன்னு அடுத்த நம்ம கசரங்க தானே வாரான். அவனுக்கு கொஞ்சம் விளையாடினா ஒரு 250 ரன் அடிக்கலாம் ஸ்ரீலங்கா டீம் யோசிச்சா. அதுக்கு பிறகு கசரங்கண்ட வெட்டிங்க பார்த்தா மனுஷருக்கு சக்தி வர மாதிரி கிடந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெட்டிங் கேவலமா கிடந்த அந்த பெட்டிங்கை பார்க்க ஆளு ஒரு 7 ரன்ல அவுப்பட்டு வெளியில போட்டு. சரி, அடுத்து நம்மளோட தீக்ஷனை நிற்கிறான். தீக்ஷனை வச்சுக்கொண்டு நம்மளோட அசலங்க தான் அடிக்கொண்டு பார்த்தா உண்மையை அடிக்கிறான். 2-3 பந்துல அடிச்சு கொண்டு நிக்க இங்கே தீக்ஷனை அவுப்பட்டு வெளியில போட்டான். தீக்ஷனும் அவுப்பட்டு வெளியில போக நம்மட இசான் மலிங்க உண்மையிலேயே சொல்றான். இசான் மலிங்க பந்து போடுறான், போடையில வெட்டிங் செய்யறான், செய்யல, அது பரவாயில்ல. ஒரு 10 மணிக்கு தொடர்ந்து இருக்கும், நல்லா பிளாக் பண்றான். எல்லா பந்தையும் பிளாக் பண்ண இஞ்சால் அசலங்க போட்டு குடுன்னு கொடுத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அடி. இப்படி ஒரு அடி ஆஸ்திரேலியா எந்த ஒரு ஆசியா டீமையும் வாங்கியிருக்காது. அப்படி ஒரு அடி. மற்ற பக்கம் அப்படியே நல்லா விளையாடின அசலங்க செஞ்சரியை போட்டு செஞ்சரி மட்டும் இல்லாம 127 ரன் அடிச்சு மாஸ் காட்டிட்டு அவுப்பட்டான். அதுவும் ஒரு அன்லக்கான அவுட் தான் சொல்லணும். லோ ஃபுல் டோஸுக்கு எட்டி அடிக்க கச்சுக்கு போட்டு ஒருவேளை அந்த பந்து மிஸ் ஆயிருந்தா கட்டாயம் 150 தாண்டி எங்களை அசலங்க அடிச்சிருப்பான்னு சொல்லி கொண்டு அவனும் அவுப்பட 214 ரன்னுக்கு மட்டுப்பட்டா ஸ்ரீலங்கா ஓல் அவுட் ஆகி தங்கட இன்னிங்ஸை முடிச்சு கொள்ளுது. அங்கால ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு வருது. ஆஸ்திரேலியா பேட்டிங் 215 ரன். இது ஒரு சப்ப டார்கெட் அடிச்சு துவச்சு போடுவாங்கன்னு பார்த்தா வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஓவர் அசித பெர்னாண்டோ ஒரு விக்கெட் எடுக்கிறான். சட்டன் தூக்குறான், பட்டன் போது சோட்டு விக்கெட். சரியாண்டு 2வது ஓவரை இசான் மலிங்கா சமாளிச்சு கொடுக்க திருப்பி 3வது ஓவரை போட்ட அசித பெர்னாண்டோ திருப்பி ஜேக்கை அடிச்சு தூக்கி விட்டான். ஜேக்கின விக்கெட் சரி 2 விக்கெட் இழந்து ஆஸ்திரேலியா திணற வலிக்கும். இங்கதான் முக்கியமான இடம். இனித்தான் ஸ்ரீவன் சிமித் இருக்கிறான். அதுக்கு அங்கால லபுச்சன் இருக்கிறான். இனித்தான் விஷயம் இருக்குன்னு ஜோஜ் கேட்க 3வது விக்கெட்டையும் தட்டி தூக்குறாங்க ஸ்ரீலங்கா டீம். அதுவும் தேக்ஷனை லெஃப்ட் ஹேண்டா காணும் எடுத்து தள்ளிடுவான் தானே, அவன் எடுக்கிறான். கூப்பட்ட விக்கெட் எடுத்து தள்ளுறான். சரியண்டு அங்காலதான் ஸ்ரீலங்கா டீமுக்கு சின்ன தலைவி ஒன்று பிடிக்குது. சிமித்தும் லவுஜனும் சேர்ந்து படுத்து கிடக்க வலிக்கிட்டாங்க ஓவர் ஃபுல்லா. என்னதான் படுத்து கிடந்தாலும் நம்மட வெள்ளா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே சிமித்தை போல்ட் ஆக்கி வெளியில அனுப்புறான், ஓடுறான். நீ டெஸ்ட் மேட்ச்ல நான் இல்லா நேரம் அடிச்சிருக்கலாங்கிற சின்ன குடியில போட்டு, ஆனா இன்றைக்கு நான் இருக்கிறேன் நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம வெள்ளா சிமித்தை தூக்கி எறிகிறான். சிமித்தும் நடைய கட்ட அடுத்ததா வாரார் நம்மட அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரியும் லவுஜனும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா விளையாடி கொண்டிருக்க தீக்ஷனை மறுபடியும் லவுஜனை தட்டி தூக்குறான். லவுஜனும் உட்பட ஆஸ்திரேலியான தோல்வி கிட்டத்தட்ட உறுதி ஆயிட்டுது என்று சொல்லலாம். அப்ப அடுத்ததா அருண் ஹாட்டே களத்துல குதிக்கிறார். நான் அவற்றை மச்ச பெருசா பார்த்தது இல்லை. இருந்தாலும் இந்தியாவில நல்லா விளையாடி கொண்டு வந்த அலெக்ஸ் கேரிய நம்மளோட அசலங்க இனி பொறுக்கலாது, நான் ஓட எடுக்கிறேன், நான் பந்த போட்டு ஆளை தட்டி தூக்கி விட்டான். அதோட ஆஸ்திரேலியா டீம் படுத்ததுதான் இனி எழும்பாது என்ற அளவுக்கு போட்டுது. என்னன்னா அசலங்க எடுத்திருந்தாலும் உண்மையை சொல்லிதான் ஆகணும். 41 ரன் அடிச்சு போட்டான் அலெக்ஸ் கேரி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 30 போடல.
கொஞ்ச நேரம் கெதிகிறங்க வச்சுட்டான், ஒருவேளை மச்சான் முடிச்சுருவான்ற அளவுக்கு அதை சரி வச்சுட்டான்னு தான் சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன சொல்றது? அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இடையூற கொடுத்தாங்க. என்னதான் இடையூற கொடுத்தாலும் ஸ்ரீலங்கா அணி வந்து சமாளிச்சு வின் பண்ணிட்டு தான் சொல்லணும். இந்த ஒரு ரன்னை வச்சு ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணி நினைச்சா பெருமையா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஓடிஐ இருக்கு. அந்த ஓடியையும் ஸ்ரீலங்கா வந்து வென்றுட்டாங்களா, ஓடிஐ தொடர் வந்து ஸ்ரீலங்காக்கு, டெஸ்ட் மேட்ச் தொடர் வந்து ஆஸ்திரேலியா கண்டு சமாளிச்சு கொண்டு மலிப்பி கதைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, அப்ப இன்றைக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஓடிஐ மேட்ச் முடிய வந்து நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க.